இன்னைக்கு ஹெல்த்தி இட்லி, வெஜிடபிள் சாண்ட்விச் இட்லி. எப்படின்னா, இதை வந்து ரவை 3/4 கப்பு எடுத்திருக்கேன். அவுள் 3/4 கப்பு. சிவப்பு அவுளும் எடுத்துக்கலாம், வெள்ளை அவுளும் எடுத்துக்கலாம். சிவப்பு அவுள் இல்லாதனால வெள்ளை அவுள் எடுத்துருக்கிறேன். இதை வந்து வறுத்துக்கணும். சிம்மில் வச்சு வறுத்தோம்னா தான் கருப்பாகாமல் வரும். வறுத்துட்டு இப்படி எடுத்து உடச்சி பார்த்தோம்னா உடஞ்சிரும். அதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு ஒரு பவுலில் போட்டுடணும். அதை போட்டுட்டு இந்த ரவையும் அந்த இதில் கலந்துடணும். உப்பு அதுக்கு தகுந்தது போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு தயிர், அந்த 3/4 கப்புக்கு 3/4 கப்பு தயிரே போதும். அதை அந்த கலந்ததுக்கு அப்புறமேலு தயிர் கலந்தோம்னா தான் இந்த அவுளில் கட்டி கட்டியாக வரும். கலக்கையில் அது வராமல் இருக்கும். அதுக்காக தான் முதல்லையே இந்த ரவையோட சேர்ந்து கலந்துக்கிறணுங்கிறதுக்காக. இப்படி நீங்கள் கலந்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கலந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தயிரும் ஊற்றி ஓரளவுக்கு நல்லா ஊற வச்சுட்டேன். தயிரும் ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டேன். 3/4 கப்பு தயிர் ஊற்றி 3/4 கப்பு தண்ணியும் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கெட்டி ஆயிடுச்சு. அதனால் இந்த இட்லி பதத்துக்கு, ஆனால் ரொம்ப மாவு இட்லி மாதிரி செய்யக்கூடாது, கொஞ்சம் கெட்டிமாக இருக்கணும். கொஞ்சம் மட்டும் இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ சரியாக இருக்கும். ஊறுனதுனால இனிமேல் இழுக்காது. அப்படி இழுத்தாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப கெட்டிமாக இருக்கா பிறகு நம்ம ஓரளவுக்கு கெட்டிமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டஃப்டு இட்லி இது ஹெல்த்தியான இட்லி. இப்போ இது ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம் இந்த மாவில். இப்போ இதில் தாளித்து கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பிரியப்பட்டவங்க நிறையா போட்டுக்கலாம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுங்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதெல்லாம் போட்டுடணும். போட்டு வெடித்ததுக்கு அப்புறமேலு இதில் ஒரு அவங்க காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய், நான் 1 மிளகாய், சும்மா கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, இதெல்லாம் வறுத்து அந்த மாவில் கலந்துடணும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் போட்டுடலாம். முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கி கொத்தமல்லியும் போடலாமா? கொத்தமல்லியும் போடணும். இந்த அரிஞ்சு வச்சுருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஹெல்த்தியான டயட்டு. மற்றபடி எண்ணெயே இதுக்கு ரொம்ப சேர்க்காமல் செய்கிறதுனால இது ரவை, அவுள் எல்லாம் நல்லா இருக்கும். இதை இதில் போட்டுடலாம். இது சரி. இப்போ இட்லி வேக வைக்கிறதுனால கொதிக்க வச்சுட்டோம். இப்போ இதில் ஸ்டஃப்டு இதில் வந்து கொத்தமல்லியும் கலந்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் தாராளமாகவே கலந்துக்கலாம். நல்லா டைஜஷனுக்கும் நல்லது, வாசமாகவும் இருக்கும். நல்லா பொடியாக அரிஞ்சு இதில் கலந்துக்க வேண்டியது தான். கெட்டி போதுமா? இதில் சரியாக இருக்கும். இது வந்து ரவை அவுள் இருக்கிறதுனால நல்லது. அதுக்கப்புறமேலு இப்போ நமக்கு வேணுங்கிற காய்கறி சேர்த்துக்கலாம். இதில் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு. நான் உருளைக்கிழங்கு பதிலாக இன்றைக்கி கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு கலந்துருக்கிறேன். இதை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு இதுக்கு தகுந்த போதும் அளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கையிலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்மாஷரில் வச்சு கூட செஞ்சு வடை மாதிரி தட்டி அந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு 1 ஸ்பூன் மாவு ஊற்றி. அங்கே எதுக்கு வச்சுருக்கீங்க கடலைப்பருப்பு? கடுகு அது வந்து சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு. இப்போ இதை செஞ்சு வேக வச்சுட்டு அந்த சட்னிக்கும் காமிச்சிடுறேன். உளுந்தம்பருப்பு சட்னி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஏன் ஸ்மாஷரில் போட்டுக்கலாம்ல, வேணாமா? அப்படியும் செய்யலாம். கையில் போட்டு. ஆமாம், அதில் 1-2 கூட கட் பண்ண இது நசுக்குனா கூட. இது வேக வச்சுருக்கீங்களா? ஆமாம், ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சின்னதாக சும்மா கோலி குண்டு அளவுக்கு இந்த மாவு கொஞ்சம் ஊற்றிட்டு உள்ளே வைக்கணும்ல? ஆமாம், கோலி குண்டு அளவுக்கு. இது ரொம்ப ஈஸி தான். ஹெல்த்தியான டயட்டாக தான் முக்கியம்.
ரொம்ப எண்ணெய் இல்லாமல் கோலி குண்டு அளவுக்கு மட்டும்தான். ஏன்னா இட்லியே சின்ன சைஸாக தானே இருக்கும். இப்படி வடை மாதிரி லேசாக தட்டி ஒரு 4 மட்டும் இப்போ எடுத்து இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா 1 ஸ்பூன் ஊற்றிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் காமிக்கிறீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டஃப்டுனால கொஞ்சம் முதல்ல ஊற்றிக்கிறாங்க. கொஞ்சம் ரொம்ப தண்ணி இல்லை பாருங்கள், திக்காகவும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இது மேலே வச்சு. ஓ சூப்பர். வெரி குட் வெரி குட். கலர்ஃபுல்லாக இருக்குது இட்லியே. பிரேக்ஃபாஸ்ட் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு இட்லியே சாப்பிட்றதுக்கு இது மாதிரி கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சது கொஞ்சமாக வைக்கிறாங்க மேலே மூடுறதுக்கு. அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு. ரொம்ப சுலபமாக இருக்குது. பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் ரொம்ப சுலபமாக இருக்குது. இதை ஒரு 10-12 நிமிஷம் வேக விட்டு எடுத்து வச்சு சட்னி தொட்டு சாப்பிடணும். அவ்வளோதான். இந்த இப்போ தண்ணி கொதிக்க வச்சு தான் வைக்கணும், அப்போ தான் இட்லிங்கெல்லாம் நல்லா இருக்கும். கொதிச்சிருச்சு. இதை அப்புறமேல ஒரு எட்டுக்கு ஊற்றிக்கணும். இப்போ இது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு சட்னி. இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வறுத்து வச்சுருக்கேன் எல்லாம். என்னென்ன வறுத்து வச்சுருக்கீங்க? எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்துடணும். வறுத்துட்டு உளுந்தம்பருப்பு தோல் இல்லாத, நம்ம ஹெல்த்துக்கு தோல் பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் தோல் இல்லாத உளுந்தம்பருப்பு நல்லா டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வாசம் வர வரையிலும் இந்த அப்படி லைட்டு கலராக வர வரையிலும் வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நல்லா போட்டு உப்பு போட்டுருணும். கொஞ்சமாக புளி, இந்த புளி ஒரு சின்ன சைஸு புளி. இதை அரைச்சிட்டு இப்போ காமிக்கலாம். இதுக்கு தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் இதில் போட்டிருக்கேன் நான். வரமிளகாய் 1, கருவேப்பிலை. நம்ம வேணும்னா பெருங்காயம் கூட கலந்து நல்லா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு தண்ணி மாதிரி கொஞ்சம் கலந்துக்கணும். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இப்போ சட்னிக்கும் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு வச்சு நல்லா இது மாதிரி நல்லா தண்ணி இந்த கலர் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா தொட்டுக்கிட்டு சாப்பிட ரொம்ப ரெயில் சட்னி மாதிரி. தண்ணி சட்னி ரெயில் சட்னின்னு வாங்க. சாம்பாரோ கார சட்னியோ கூட தொட்டுக்கலாம். இதுக்கும் மேட்சிங்காக இருக்கும். இப்போ வெந்திருக்கும். காமிங்க. ரவையும் வறுத்தது தான் வேற. இன்னும் கொஞ்சம் இருக்கணும். கொஞ்சம் நேரம். எடுத்துட்டாங்க பாருங்க. இட்லி சூப்பராக வந்திருக்குது. இது எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறம் எடுத்துடணும். இங்கே பாருங்க உள்ள சாப்பிட்றதுக்கு வித்தியாசமா ஸ்டஃப்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாம் முந்திரி பருப்பு வேற போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றப்ப படு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் மறந்துடாமல் அமுக்குங்க. வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.